முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். அன்புச்செல்வன், இந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? சந்திப்பின் பின்னணியில் குறிப்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரமணியன் மற்றும் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் உட்பட நிர்வாகிகள் வந்திருந்தனர். அவர்களுடன் சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு விழா தொடர்பாக முதலமைச்சர் நேரம் கேட்பதற்காக வந்திருப்பதாக நேரத்துக்கு முன்பாக தொலைபேசியில் பேசும்போது முத்தரசன் தகவல் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்திருப்பார்களா என்று கேட்க போதுதான் இதுபோன்று 100ஆண்டு விழா தொடர்பாகவே முதலமைச்சரை சந்திக்க வந்திருப்பதாக முத்தரசன் நம்மிடம் கூறினார். இதற்கு முன்பாக காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் அவர்களுடைய தொகுதி மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இதற்கு முன்பாக வந்து திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் அவரிடம் கேட்கும்போது 100ஆண்டு விழா தொடர்பாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக முத்தரசன் நம்மிடம் கூறினார். ஆக இன்னும் சற்று நேரத்துக்கு முன்பாக சந்திப்புக்கு பின்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையா அல்லது 100ஆண்டு குறித்ததற்கான சந்திப்பு என்பது தெரிய வரும். விவரங்களை தந்தமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.